இன்றைய வசனம் தியானத்தின் தலைப்பு, கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ரோமர் 8ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? இந்த அனுபவத்தை பவுல் எந்த சூழ்நிலையிலே கூறினார் என்பதை பற்றி நாம் தியானிப்போம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறதென்று அறிந்திருக்கிறோம் என்று இதே அதிகாரம் 28ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசுவின் சாயலுக்கு ஒப்பாக நாம் இருப்பதற்கு நம்மை அழைத்ததே தேவனுடைய தீர்மானமாகும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற உபத்திரவமோ, வியாகுலமோ, நோயோ, பற்றாக்குறையோ எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. இந்த வசனத்தில் பலவித கடினமான சூழ்நிலைகளை குறிப்பிட்ட பவுல் பாவத்தை பற்றி மட்டும் இதில் குறிப்பிடவில்லை. காரணம், பாவம் நம்மை தேவனை விட்டு பிரித்துவிடும். இந்த உலகத்திலே நாம் சந்திக்கிற நெருக்கடியான சூழ்நிலைகளை வைத்து நாம் தேவனுடைய அன்பை தீர்மானிக்க கூடாது. நம்முடைய தேவன் மிகவும் அன்புள்ளவர். அவர் நம்மை நேசிக்கிறவர். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன், என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்று இயேசு கூறினதை யோவான் 15ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இயேசு கூறினபடியே நாம் இயேசுவின் அன்பிலே நிலைத்திருப்போம். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நாம் நம்மில் அன்பு கூறுகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாயிருக்கிறோம். எந்த சூழ்நிலையும் நம்முடைய கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவில் உள்ள தேவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாதென்று நிச்சயித்திருக்கிறோம். தொடர்ந்து இந்த வசனங்களை நாம் தியானிக்கும் போது தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் புரிந்து கொள்வோம். கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்? ஜெபிப்போமா? எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகத்திலே பலவித கடினமான சூழ்நிலைகளை நாங்கள் சந்திக்கும் போது ஆண்டவரின் இடத்தில் அன்பாயிருக்கிறாரா, என்னை நேசிக்கிறாரா என்று அடிக்கடி கலங்குகிறோம். ஆண்டவரே, எங்களிடத்தில் அன்பாயிருக்கிறதை மீண்டும் நினைவுபடுத்தினதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. எங்களிடத்திலே அன்பு கூறுகிற தேவனிடத்தில் நாங்களும் அன்பு கூறவும் தேவனுடைய அன்பிலே நிலைத்திருக்கவும் எங்களுக்கு கிருபை தர வேண்டுமாய் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Thank you. Have a blessed day.